தமிழ்நாடு நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள். வணக்கம் சார். நாணய வெளியீட்டு விழாவில் உள்நோக்கம் இருப்பதாக அதிமுக கருதுறது எதனால்? இப்போ இந்த நாணயம் வெளியிடுறது ஏதோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவர்களே கலைஞருக்கு மட்டும்தான், கருணாநிதி அவர்களுக்கு மட்டும்தான் வெளியிட்டிருப்பது போல இந்த விழா நடத்துகிறாங்க. அந்த விழாவில் அவர் பேசிய பேச்சு இப்போ கருணாநிதியை ராஜ்நாத் சிங் புகழ்ந்தது திமுக காரங்களை விட இன்றைக்கு அவர் புகழ்ந்தது எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மாநில அமைச்சர்கள் பேசுனதில் அவர் தூக்கம் கெட்டு போச்சு. இப்போ மத்திய அமைச்சர் பேசுனதுலேயும் அவர் தூக்கம் கெட்டு போச்சு. இவ்வளவு முக்கியத்துவமாக தன்னுடைய தந்தையாருடைய, அவர் முதலமைச்சராக இருந்தாலும் தன் தந்தை என்கிற அடிப்படையில் இன்றைக்கி அவர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார். ஏன்னா மத்திய அரசு மாநில அரசை புறக்கணிச்சிருச்சு, நிதி அறிவிக்கலை, மெட்ரோ ரயிலுக்கு தரலை, ரயில்வே திட்டங்களுக்கு கொடுக்கல, நிவாரணங்கள் வெள்ள நிவாரணம் கொடுக்கல, இப்படி பல குற்றச்சாட்டுகளை வைத்து நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் தலைமையில் நடந்த கூட்டத்தையே அவர் புறக்கணித்தார். அது தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நிதி கோரிக்கை வைக்கிற அந்த கூட்டம். ஆனால் இது அவங்க அப்பா விழா என்று சொல்லுகிற போது பாதுகாப்புத்துறை அமைச்சரை அழைச்சிட்டு வர்றாங்க. அது நிதி அமைச்சர் வந்திருந்தா கூட பரவாயில்லை. அப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சரை அழைச்சிட்டு அவர் பாராட்டி பேசுறது, அதை இவர் அவமதித்து அதை சொல்கிறது. அப்போ வாழ்நாள் அடிமையாக திமுக பாரதிய ஜனதா கட்சிக்கு போல ஒரு அரங்கேற்றம் அங்கே பண்ணதை தமிழ்நாட்டு மக்களுக்கே வெளிச்சம். அதை தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கேள்வி கேட்டாங்க. நீங்கள் உறவை புதுப்பிச்சுக்கிறது போல நீங்களும் அவங்களும் ஏதோ ஒரு தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் தம்பிகள் போல நீங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உங்கள் ஆட்சிக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்கிறீர்களா, அல்லது உங்கள் தவப்புதலுடன் துணை முதல்வராக அமர்வதற்கு தடையில்லாமல் செய்வதற்காக இந்த விழாவா? இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி. மிக முக்கியமாக இந்த கேள்விகளை திமுக சேர்ந்தவர்களிடம் முன்வைத்த போது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து, இது ஒரு அரசு முறையாக ஒரு மத்திய அரசு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்விற்கு மத்திய அமைச்சரை தான் அழைக்க முடியும், அதில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அழைத்திருக்கலாமே என்ற கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருந்தார். அதற்கு பதிலாக எதிர்க்கட்சி தலைவரை எப்படி இதற்கு அழைக்க முடியும் என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்புகிறார்கள். இல்லை, இப்போ கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழா திமுக நிகழ்ச்சி அல்ல, மத்திய அரசின் நிகழ்ச்சி. அதனால் ராகுல் காந்தியை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். அவர் சொன்ன விளக்கம் போதுமானதாக இல்லை. ஏன்னா இது மத்திய அரசு நிகழ்ச்சியே கிடையாது. நேற்று இணையமைச்சர் மாண்புமிகு எல் முருகனே சொல்லியிருக்கிறார், இது மாநில அரசு. இந்த இருக்கு பாருங்க இன்விடேஷன். இந்த இன்விடேஷனை நீங்கள் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தி போடணும். இந்த இன்விடேஷனில் இது தமிழ்நாடுனுடைய லட்சியம், இது கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழாவுடைய லட்சியம். இதை வச்சு யார் சிவதாஸ் மீனா தான் அழைப்பை கொடுத்துருக்கிறாரு. பாரத பிரதமர் படம் கூட இதில் கிடையாது. மத்திய அரசு விழானா பாரத பிரதமர் படம் இருக்கணும். இது மாநில முதலமைச்சருடைய படம் இருக்குது, அவங்க பேர் இருக்குது வரிசையாக. ஸ்டாலின் பேர் இருக்குது, ராஜ்நாத் சிங் பேர் இருக்குது, துரைமுருகன் பேர் இருக்குது. இணை அமைச்சர் பேர் கூட இதில் கிடையாது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர் கிடையாது, ஆனால் அவர் மேடையில் இருந்தார். நாணயத்தில் ஹிந்தி இருக்குன்னு பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னதில் என்ன தேச விரோத குற்றம்? நாணயத்தில் இன்னைக்கு ஹிந்தி இருக்குதுல்ல. ஒரு ரயில்வே நிலையத்தில் ஒரு ரயில்வே பேர் இருந்ததை அழிச்சிட்டு கள்ளக்குடி போராட்டம் நடத்தின கருணாநிதி அவர்களுக்கு அவருடைய திருவுருவம் தாங்கி இருக்கிற அந்த நாணயத்தில் ஹிந்தியை பூத்துறாங்களே, இதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? இது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று ஒரு சந்தேகத்தை மாண்புமிகு எதிர்க்கட்சி நிகழ்வு என்பதையும் நீங்களே குறிப்பிட்டிருக்கீங்க. ஆனா இது திமுகவோட நிகழ்வு இல்ல, அப்போ தமிழ்நாடு அரசோட நிகழ்வு தான். அப்போ இது ஒரு அரசு முறை உறவு அப்படின்னு பார்க்க முடியாதா? அப்போ திமுகவோட தலைவரோ அல்லது திமுகவோட பொதுச் செயலாளரோ இந்த அழைப்புதலை வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா இதுல ரகசிய உறவு என்ற விமர்சனத்தை முன்வைக்கலாம். ஆனா தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து தானே இந்த அழைப்புதல் வடிவமைக்கப்பட்டிருக்கு. கரெக்டு. நீங்கள் அரசு விழாவில் எதிர்கட்சி தலைவரை நீங்கள் அழைக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்கிறது ஒரு வாதத்துக்கு வேணால் ஏற்றுக்கோங்க. அது நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கன்னா எங்கள் பொதுச்செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கேள்வி கேட்குறாரு. இது நியாயம் இருக்குது.
இதுல வந்து உண்மை இருக்குது. நீங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அதுக்கு ஏன் நீங்க வந்து தரந்தாழ்ந்த வார்த்தைகள்ல, அரசியல் பண்பாடு இல்லாம, அரசியல் நாகரிகம் இல்லாம, உங்க அப்பாவுக்கு நாணயம் வெளியிடுறதுக்காக இன்னைக்கு காவிரி உரிமையிலிருந்து, முல்லை பெரியார் உரிமையிலிருந்து, கச்சத்தீவு உரிமையிலிருந்து, பாலாறு உரிமையிலிருந்து விட்டு கொடுத்துட்டீங்க. உங்களுடைய அரசியல் நாடகம் வந்து அரங்கேற்றப்பட்டுருச்சு. இனியும் மூடி மறைக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவங்க, உங்களுக்கு தக்க பாடம் போட்டுவாங்க. அதிமுக பாஜக இடையே கள்ள கூட்டணி இருக்கு அப்படின்ற விமர்சனத்தை தொடர்ந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்தாங்க. அதற்கு பதிலாகத்தான் இந்த ரகசிய உறவு என்ற விமர்சனத்தை அதிமுக கையில் எடுக்குது அப்படின்ற விமர்சனத்தையும் திமுக தரப்பு முன்வைக்கிறாங்க. அதற்கு உங்களோட பதில் என்ன? இல்ல, அவங்க ஆதாரம் இல்லாம பல முறை மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது பல முறை எங்கள் மீது குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. பாஜகவுடைய அடிமையா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, பாஜகவுடைய கள்ள உறவு வச்சிருந்தாங்கன்னு சொன்னாங்க. இப்போ விழா நடத்தி எனக்கு தூக்க வரல, ஒரு திமுக கட்சிக்காரரை விட கருணாநிதியை புகழ்ந்தது மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று அவர் புகழாயுதம் அடைந்து கொள்கிறார் என்று சொன்னால், அவர்களுடைய கள்ள உறவுதான், ரகசிய உறவுதான் இன்றைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லுகிறார்கள். எங்களை அடிமை அடிமை என்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு வாழ்நாள் அடிமையாக உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, உங்கள் தவப்புதவன் துணை முதல்வராக அமர்வதற்காக, டெல்லி எஜமானர்களுடைய எந்த தடையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய தன்மானத்தை இன்றைக்கு சரணாகதியாக இருந்து அடமானம் வைத்து விட்டீர்களே என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. அது இந்த விழாவில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மை சுரூபம், பசுத்தோல் போற்றிய புலியாக இன்றைக்கு திமுக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது எல்லாம் ஒரு போலித்தனமானது, ஒரு பச்சை பொய், அதில் எந்த உண்மையும் இல்லை. இப்போ திமுக வைத்த விமர்சனங்கள் அல்லது அவர்கள் கொடுத்த பதில், அதற்கான விஷயங்களை சொன்னீங்க. இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில விமர்சனங்களை முன்வைச்சிருக்காரு. இப்போ இந்த கருத்து என்பது கிணத்து தவளை போன்ற ஒன்றாக இந்த மாதிரியான விஷயங்களை திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் அப்படின்ற கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதற்கு உங்கள் பதில்? இல்ல, அவர் தான் சொன்னாரு தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய சக்தி, தமிழ்நாட்டினுடைய தீய சக்தி, பிரிவினைவாத சக்தி. இப்போ கலைஞருடைய நினைவிடத்தில் போய் அவர் நிற்கிறாரு, முதல்வர் வந்து அவரை அழைக்கிறாரு, இவர் வணங்குறாரு. இப்போ நீங்கள் அந்த தலைவரை வணங்கிட்டு அந்த தலைவருடைய கொள்கையை வந்து நீங்கள் விமர்சனம் செஞ்சால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்குருவாங்க? இதைத்தான் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் கேள்வி கேட்டார். அவருக்கு தன்னுடைய தப்பை மறைக்கிறதுக்காக, தான் செய்த தவறை மறைப்பதற்காக, அது தவறோ தப்போ அவர் எடுத்துக்கல. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை ஒரு சிங்கமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பதற்கு அவர் என்ன சொன்னார், தமிழ்நாட்டிலேயே மன உறுதியோடு அஞ்சா நெஞ்சுரத்தோடு திமுகவை எதிர்க்கிற சக்தி பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த தலைவருடைய நினைவிடத்திலே போய் இன்றைக்கு எல்லாரும் சரணாகதி அடைந்து அவரை வணங்கி திரும்ப அவருடைய கொள்கையை, அவருடைய லட்சியத்தை, அவருடைய அரசை, அவருடைய திட்டங்களை இவர்கள் எப்படி எதிர்ப்பார்கள்? அப்படி எதிர்த்தாலும் அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, அதில் பகல் வேடம் போடுகிறார்களா என்று தமிழ்நாட்டு மக்கள் சந்தேகிப்பார்கள். அதில் உண்மைத்தன்மை இல்லை என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொன்னதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர் எப்போதும் போல தன்னுடைய பாணியிலே அவர் இன்றைக்கு எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எடப்பாடியாரை பற்றி அவர் எப்போதும் போல தன்னுடைய பாணியிலே தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களை பற்றி புகழ்ந்த போது பாஜகவினருக்கு அதிமுகவினர் நன்றி தெரிவித்தார்கள். அதே மாதிரியான ஒரு மரியாதையை தான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு கொடுக்கிறோம். இப்பவும் எங்களுக்கான அந்த கொள்கை வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இது ஒரு நாகரிகம் கருதி முன்னாள் தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பாஜக கொடுத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த கேள்வி இங்கேயும் எழாதா? ஒரு முன்னாள் தலைவருக்கான மரியாதையாக மட்டும் இதனை பார்க்க முடியாதா? இல்லை, அதை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய சக்தி சொல்வது பாரதிய ஜனதா கட்சி. அது ஊழல் கட்சி, அது பிரிவினைவாத கட்சி. திராவிடம் என்பது பிரிவினைவாதம் என்று 2 நாட்களுக்கு முன்பாக மேதக ஆளுநர் அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் அந்த கடந்த ஆண்டு தேநீர் விருந்தை நீங்கள் புறக்கணித்தீர்கள்.
இந்த ஆண்டு தேநீர் விருந்தில் போய் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில அப்புறம் நீங்க அந்த அரசே வரக்கூடாதுன்னு தானே நீங்க பட்டி தொட்டி எல்லாம் போய் பிரச்சாரம் செஞ்சீங்க. இந்தியா கூட்டணியில நீங்க அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருந்த போதுமே முக்கியமான சில விஷயங்கள்ல கொள்கை மாறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனா இது தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு ஒன்னா இருக்கும்போது ஒரு விழாவில ஒன்னா நடத்துறதுனால கொள்கையில ஒன்றுபட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? நீங்க கூட்டணியில் சேர்ந்துக்குங்க. நாங்க பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் சேர்ந்துருக்கோன்னு திமுக தலைவரை அறிவிக்க சொல்லுங்க. அவர் எவ்வளவு முரண்பாடு பாருங்க. இப்ப தேநீர் விருந்துல திமுக கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதலமைச்சரும் துரைமுருகன் அமைச்சர் அவர்களும் கலந்து கொள்றாங்கல்ல, அப்ப அவங்க திமுக இல்லையா? திமுகவில் கட்சி வச்சு தானே அமைச்சர், அவர் தானே தலைவர், அவர் தானே பொதுச் செயலாளர். அப்ப அவங்க இந்த முரண்பாடு ஏன்? திரு அண்ணாமலை பேசும்போது அதிமுகக்குள்ள சாதி அரசியல் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு. உங்களோட பதில் அதற்கு? இல்லை, அவர் அண்ணாமலையை பொறுத்த அளவுக்கு அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம் புரியாத அறியாத ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அவர் இன்னும் தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்தை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் அவருக்கு ஒரு நீண்ட நெடிய அனுபவம் தேவைப்படுகிறது. ஆகவே அவருடைய வார்த்தைக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. அவர் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து, தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து அவர் சொன்னது எதுவும் இந்த தமிழ்நாட்டிலே நடைபெறவில்லை. ஆகவே இன்றைக்கு அவர் சொல்வதெல்லாம் இன்னும் அனுபவத்தை பெற்று சொன்னால் அது தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஆர் பி உதயகுமார். நன்றி, வணக்கம்.